அண்மைய போலீஸ் நடவடிக்கைகளில் கைதான 30க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பிரஜைகள் தங்கள் தாயகத்தில் மேற்கொள்ளப்பட்ட வெடிகுண்டு தாக்குதல்களில் சம்பந்தப்பட்ட 2 தீவிரவாத கும்பல்களின் ஆதரவாளர்கள் என நம்பப்படுகிறது. கைதான அனைவரும் வங்காளதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நபர்கள் அல் கொய்தா மற்றும் ஹர்காட் உல் ஜிஹாத் அல் இஸ்லாமி பங்களாதேஷ் எனும் தீவிரவாத கும்பல்களைச் சேர்ந்தவர்கள் என்று தேசிய போலீஸ் படை தலைவர் காலித் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி புத்ரா ஹைட்ஸ் பகுதியில் நிகழ்ந்த எரிவாயு குழாய் வெடிப்புச் சம்பவத்தில் குற்ற அம்சங்கள் எதுவும் இல்லை என்பதை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். இச்சம்பவத்திற்கு சதி வேலையோ கீழறுப்பு செயலோ அலட்சிய போக்கோ காரணம் அல்ல என்பது போலீசாரின் விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளதாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ஹுசேன் ஒமார் கான் நேற்று தெரிவித்தார். எரிவாயு குழாய் வெடிப்புக்கு யார் பொறுப்பு என்பதையும் அடுத்ததாக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பதையும் முடிவு செய்வதற்காக சிறப்பு பணிக்குழு அமைக்கப்பட உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். சுழற்சி அழுத்தம் மற்றும் நிலத்தடி உறுதியின்மை ஆகிய காரணங்களால் எரிவாயு குழாய் கட்டமைப்பின் ஒரு பகுதி உள்வாங்கி உள்ளது. இதுதான் குழாய் வெடிப்புக்கும் அதன் பின் மூண்ட பெரு நெருப்புக்கும் காரணம் என்று தொழிலிட பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறையின் தலைமையிலான நுணுக்கவியல் புலன் விசாரணை குழு தெரிவித்துள்ளது. திரங்கானுவில் புலாவ் பெர்கந்தியான் பெசார் தீவுக்கு அருகே சனிக்கிழமை இரவு படகொன்று கவிழ்ந்து 3 பலியான சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட படகோட்டியை விசாரணைக்காக போலீசார் 3 நாள் தடுத்து வைத்துள்ளனர். போதைப்பொருள் உட்கொண்டதன் தொடர்பில் 22 வயதான அந்த நபர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அந்நபர் மீது ஏற்கனவே 5 குற்றப்பதிவுகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்னோ தலைவர் தஸ்ரீ டாக்டர் அமர் ஜாகிர் ஹமீடி மற்றும் தமக்கு இடையில் பிளவை ஏற்படுத்த சில தரப்பினர் முயன்று வருவதாக அதன் துணைத் தலைவர் டதஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்துள்ளார். ஜாகித்துக்கு எதிராக தம்மை தூண்டிவிட முயற்சிக்கும் தரப்பினரின் வலையில் தாம் வீழ்ந்துவிடப் போவதில்லை என்று ஜொஹூரில் உள்ள லேடாங் அம்னோ தொகுதி கூட்டத்தில் உரையாற்றுகையில் வெளியுறவுத்துறை அமைச்சருமான அவர் இதனை தெரிவித்தார். அத்தகைய முயற்சியில் ஈடுபடுவோரின் பெயர்களை வெளியிட மறுத்துவிட்ட அவர் அவர்களின் இத்தகைய முயற்சி கட்சியை கீழறுப்பு செய்யும் வகையில் இருப்பதாக தெரிவித்தார். சிலர் தமக்கும் அம்னோ தலைவருக்கும் இடையில் பிளவை ஏற்படுத்த முயற்சி செய்வதாகவும் இத்தகையோரை நம்ப முடியாது என்பதால் தாம் புன்னகைத்தவாறே அதை கடந்து விடுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தலைநகர் சிகாம்புட்டில் உள்ள ஒரு வீட்டில் நேற்று மதியம் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 3 வெளிநாட்டினரை போலீசார் கைது செய்து நூற்றுக்கணக்கான பல்வேறு ரக போலி துப்பாக்கிகளை பறிமுதல் செய்தனர். சமூக ஊடக தளங்களில் வெளிப்படையாக விற்கப்படுவதற்கு முன்பு மீண்டும் பேக்கேஜிங் செய்வதற்காக போலி துப்பாக்கிகள் வீட்டில் சேமித்து வைக்கப்பட்டிருந்ததாக புக்கிட்டமான் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்குத்துறை புலனாய்வு பிரிவு துணை இயக்குநர் ஜைருல் நிசாம் ஜைனுடின் கூறினார். பறிமுதல் செய்யப்பட்ட போலி துப்பாக்கிகளின் சந்தை விலைகள் மற்றும் உண்மையான அளவு குறித்து ஆராய்ந்து வருவதாக அவர் கூறினார். 35 முதல் 45 வயதுடைய கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களில் ஒரு பெண்ணும் அடங்குவார் என்று அவர் தெரிவித்தார். ஸ்லாங்கூர் மற்றும் ஜொகூரில் உள்ள பல இடங்களிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். சமூக ஊடகங்களில் இதுபோன்ற தடை செய்யப்பட்ட பொருட்களின் விற்பனை கண்டறியப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையத்தை காவல்துறை வலியுறுத்தும் என்று அவர் கூறினார். பாரிசான் நேஷனலில் இருந்து வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையை MCA சுங்கை பட்டாணி கிளை தலைவர் செங் ஜூ ஜோய் ஆதரித்து பேசியுள்ளார். ஆனால் எதிர்க்கட்சியான பெரிகாத்தான் நேஷனலில் சேர்வதை அவர் எதிர்ப்பதாக தெரிவித்துள்ளார். பெரிகாத்தானில் சேர்வது கூட்டணிகளுக்கு இடையேயான மோதலாக கருதப்படுவதற்கு வழிவகுக்கும் என்றும் இது சீன வாக்காளர்களின் ஆதரவை மேலும் பாதிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாரிசான் ஒற்றுமை அரசாங்கத்தில் இணைந்ததில் இருந்து MCA கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதே நேரத்தில் அம்னோவும் பக்கத்தான் ஹரப்பானும் தங்கள் வளங்களை ஒருங்கிணைத்து அதிகாரத்தில் தங்கள் பிடியை உறுதிப்படுத்தி உள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.